என்ன குருநாதர் சூரியநாத சுந்தராச்சாரியர் வணங்கியும், என் தாய் தந்தையரை வணங்கியும், வெங்கமடு சுப்பிரமணியன் வணங்கியும், அபிராமி சேகர் அவர்கள் வணங்கியும், எங்கள் குலதெய்வம் தேவந்தருடைய மூங்கிலானை காமாட்சி அம்மன் வணங்கியும், திருச்செந்தூர் முருகனை வணங்கியும் என் கண் முதல் கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். காலபுருஷ தத்துவம். காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடத்துல நீசமர கிரகம் ராகும் கேதுவும். அதனால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் திருமண வாழ்க்கை, குடும்பத்தை அதை சிறப்பாக வழி நடத்தாது. அதனால தான் அது தோஷம் என்று சொல்லி அனைவரும் என்ன செய்கிறாங்க, ராகு கேது தோஷம், அது திருமணத்துக்கு சரியாக வராது, 2ஆம் பாவத்தில் இருந்தால் திருமணத்துக்கு சரியாக வராது என்று தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காலபுருஷத்தில் 7ஆம் இடத்தில் துலாத்தில் நீசமர கிரகம் சூரியன். துலா ராசியில் சூரியன் நீசமாகிறார் காலபுருஷத்துக்கு 7ஆம் இடத்தில். அப்ப திருமண நாள் ஞாயிற்றுக்கிழமை குறிக்க கூடாது. ஆனால் மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தான் லீவு, இன்னைக்கு தான் மக்கள் நான் மொய் செஞ்சு வச்சிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு வருவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைப்பது தவறான அணுகுமுறை. இதை மக்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுபோல காலசக்கரத்தில் 10ஆம் இடத்தில் நீசமர கிரகம் குரு. அப்போ ஒரு புதிதாக தொழில் ஆரம்பிக்கும் போது வேலைக்கிழமை தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. அந்த 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக சூரியன் வருகிறார். அப்போ சூரியன் ஞாயிற்றுக்கிழமை தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. சூரியனோட 3 நட்சத்திரத்திற்கும் குருவுடைய 3 நட்சத்திரத்திலையும் புதிதாக தொழில் ஆரம்பித்தால் அந்த தொழில் சிறப்படைகிறது சிரமம். காலபுருஷ தத்துவத்தில் 6ஆம் இடத்தில் நீசமர கிரகம் சுக்கிரன், 7 கதி சுக்கிரன். அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி கன்னியில் இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஆனால் மக்கள் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய ஜோசியர் 2000 3000 கொடுத்து சொல்கிற ஜோசியர் தான் பெரிய ஜோசியர். இந்த 200 300 கொடுத்து பார்க்குற ஜோசியர் சரியில்லை அப்படிங்கிறாங்க. இது தவறான அணுகுமுறை. மக்கள் அதை மாறணும். திறமை யார்கிட்ட இருக்கு அவங்ககிட்ட தான் நீங்கள் அம்மா ஏன்னா ரைட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து தானம்மா. ஏன்னா இப்போ நிறைய ஜோசியர் பாருங்க, சாரமே இல்லைங்கிறாங்க. சொல்லுங்க, சாரமே இல்லைங்கண்ணா, சாரம் இல்லாமல் எப்படி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு சாரம் இல்லாமல் எப்படி வீடு கட்ட முடியும்? ஒரு ஒயிட் வாஷ் பண்ணோம்னா என்ன வேணும்? சாரம் வேணும். மேலே பூசுறது சாரம் வேணும். சாரம் இல்லாமல் எப்படி போவீங்க? அதே மாதிரி தான் ஒரு கிரகம், ஒரு நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா? செவ்வாய் தோஷம் இல்லை, ராகு தோஷம் இல்லைன்னு அவரோட தனியப்பட்ட கருத்து. செவ்வாய் வேண்டியதில்லை, ராகு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய் காலசக்கரது 8ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர். 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாக வரும். அதனால தோஷம்னு சொல்லி வச்சிருக்காங்க. 4ஆம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்தில் 8 தொடர்பு இருந்தால் என்ன செய்யும்? ஒழுக்கம் கெடும், சுகம் கெடும். இதுக்கு தாங்க வேணான்னு இருக்காங்க. அப்ப சுகஸ்தானத்தில் 8 உடனே கணவனோட தமிழ் ஈடுபட முடியாம போயிடும். அப்ப அவங்க என்ன பிரச்சனை தான் வரும். இதுக்காக தான் தோஷமின் குறைபாடு. அதை புரிந்துக்கணும் எல்லாருமே. செவ்வாய் தோசை இல்லைங்கிற, ராகு தோசை இல்லை, அவங்கள தனிப்பட்ட கருத்து. அனுபவம் முறையாக பார்க்க பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம் தான் இங்கே வேலை செய்கிறது. அதனால காலபுருஷ தத்துவத்தை முதல் தெளிவாக படித்து கொண்டு மற்ற பலனை எடுத்துக்கொண்டு இன்னும் சிறப்பாக இருக்கும். சாரம் ரொம்ப முக்கியம். சாரம் போனால் சோரம் போய்வார்கள். ஜோடத்தில் போய் தான் நடக்கும், பார்த்துக்கோங்க. அதனால சாரத்துப்படியாக பலன் எடுப்பது சிறப்பு. இப்போ கோல் இப்போ 4ஆம் பாவம் இயங்குதுன்னு வச்சு, எந்த லக்கணமாக இருக்கட்டும், 4ஆம் பாவத்தில் ஒரு கோல் இயங்குதுன்னா 4ஆம் பாவத்தை இயக்குறாரு. அந்த சாரம் எப்படி இயங்கும்? கடன் வாங்கி வீடு கட்டுவாரா, சும்மாவும் வீடு கட்டுவாரா, இடித்து வீடு கட்டுவாரா என்று முடிவு பண்றது சாரம் தான். அப்ப சாரத்தை பிடித்தா தான் நீங்க பலனை எடுக்க முடியும். இப்ப மிதுன லக்னம் கண்டியில் ஒரு கோல் தசை நடத்துறாரு, சாரணாத 6ல் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப
4ஆம் பாவம் கோல் இயங்குது, சாரானது 6. அப்ப 6ஆம் பாவம் தொட்டுக்கிட்டு 4ஆம் பாவம் இயங்குகிறது. அப்ப 4ங்கிறது வீடு, 6ங்கிறது கடன். கடன் வாங்கி வீடு கட்டலாம், கடன் வாங்கி வாகனம் வாங்கலாம், தாயாருக்கு வைத்திய செலவு பண்ணலாம். இதுதாங்க. இதுவே சாரநாதம் 8, 4ஆம் பாவம் இயங்குது. மிதுன லக்னம், 4லே புதன் இருக்காரு. அவர் வாங்கின சாரம் 8ஆம் இடத்துல இருக்காரு, மகரத்தில் இருக்கிறாரு. அப்ப 8ன்னா என்ன? வீட்டை இடித்து கட்டலாம், தாயாருக்கு ஒரு வைத்திய செலவு, ஆபரேஷன் பண்ணலாம், வாகனம் விபத்துக்குள்ளாகும், வாகனம் விபத்துக்குள்ளாகும். இதுதாங்க சாரம். இதை விட்டு சாரம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தா அப்புறம் என்னதான் முடிவு? அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப மோகனூருக்கு அங்கிருந்து திருச்சியிலிருந்து வர்றதுக்கு மோகனூர் வரணும்னா ஒண்ணு தொட்டியம் காட்டுப்புத்தூர் மோகனூர் வரலாம், இல்ல கரூர் வாங்கல் மோகனூர் வரலாம், நாமக்கல் வரலாம். இது மாதிரி பல வழி இருக்கு. அவங்க ஒரு வழியை சொல்றாங்க. உங்களுக்கு என்ன வழி தெரியுமோ அந்த வழியில பயணித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு திருக்கணிதம் பிடிக்குமா, திருக்கணித பக்கம் போயிட்டு போங்க. அதுல என்ன ஆராய்ச்சி பண்ணி ஜெயிக்க முடியும் அதை பாருங்க. வாக்கியத்தை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. வாக்கியம் பிடிக்குதா, வாக்கியம் பக்கம் போயிட்டே இருங்க. கேபி பிடிக்குதா, கேபி பக்கம் போயிட்டே இருங்க. அப்பதான் நீங்க கரெக்டான ரூட்ல சேர முடியும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா எங்கேயும் போய் நீங்க சேர முடியாது. அதனால ஜோதிட பதிவை எல்லாரும் பாருங்க. அவங்களோட கருத்தை தான் தெரிவிக்கிறாங்க. நடைமுறை எது சரியா வருகிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பொருள் யார்வரைக்கு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. அப்ப யார் யார் வாயில கேட்கணும் அவங்க கேட்க முடியுங்க. சரி, இதுவரை என்னுடைய என்னங்க சார், சரி பேசுனா பேசிட்டு இருக்கேன் சார், வேற ஒன்றும் இல்லை. அப்ப காலபுருஷ தத்துவத்தில் பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் சிம்மத்தில் ராகு இருந்தால் பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்க வேண்டும். சிம்மத்தில் ராகு இருந்தால் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது, பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கணும்னு சொல்லணும். ஜாதகத்தை பார்த்த உடனே நிறைய பலன் சொல்ல முடியலங்க. காலபுருஷ தத்துவத்தை நீங்க வைத்துக் கொண்டால் நிறைய பலன் சொல்ல முடியும். இப்ப சுக்கிரனும் சூரியன் சேர்ந்திருந்தால், சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்தை 7ஆம் இடம், சூரியன் 5, அப்போ 5, 7 சம்மந்தப்படுவதால் 5ஆம் பாவம் எண்ணம் 7 பார்ட்னர். அப்ப நல்ல லவ் பெண்கள் அணிவிக்கிற பொருள். அப்ப சூரியன் சுக்கிரன் எந்த லக்னம் இருந்தாலும் சரி, சூரியன் சுக்கிரன் இருந்தால் அவங்க வீட்டில் பெண்வழி தோஷம், பெண்வழி சாபம் இருக்கிறது சொல்லணும். கடகத்தில் சுக்கிரன் இருந்தால் காலசக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம், 7ங்கிறது சுக்கிரன் பார்ட்னர். அப்ப பெண்கள் மூலயமா சுகம் அடைகிறனால அப்ப அதுவும் தோஷமா வருகிறது. பெண்வழி தோஷம், பெண்வழி சாபம். சிம்மத்தில் சுக்கிரன் தான் பெண்வழி தோஷம், பெண்வழி சாபம். ஏன்னா இதை நீங்களாம் பார்த்த உடனே சாரதே போக வேண்டியதில்லை. இது சொன்னீங்கன்னா 100க்கு 90% சரியாக வரும். அது மாதிரி கும்பத்தில் இருந்தால் பெண்வழி தோஷம், பெண்வழி சாபம். அது நிற்கிற இடம் பாதகம். அப்போ சுக்கிரனா பெண்களை இம்சத்துலையும் கொடுத்துருக்கோம். அப்போ அது சாபமும் வருது. விருச்சயத்தில் சுக்கிரன் இருந்தான்னு வச்சுங்க, காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம் ஆயில். அப்போ ஒரு பெண்ணை கடுமையான வார்த்தை சொல்லினீங்களா இருந்து என்ன செய்ய போற, செத்து தொலைய வேண்டியதானே அப்படி சொல்லி அவங்க கடுமையான வார்த்தையில் பாதிப்பு அடைந்து அவங்க அது நிற்கிற இடத்த போகிற நெருப்பு ராசியில் இருந்தால், 8ஆம் பாவாதிபதியோட சுக்கிரன் தொடர்பு இருந்தால் நெருப்பு ராசியில் நெருப்பரிச்சு இறந்துருப்பாங்க. நீர் ராசியில் இருந்தால் நீரில் இழந்திருப்பாங்க. அது சிரம உபயமாக பார்த்து அது தக்க மாதிரி நீங்கள் பலன் எடுத்துக்கொள்ள வேண்டும். சர ராசினா கடகத்தில் இருந்தால் நீர் ஓடம் 6 நீரில் விளந்திருப்பாங்க. விருச்சகத்தில் இருந்தால் கேணில் விழுந்து இறந்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் தரம் பிரித்து பார்த்து கொள்ள வேண்டும். சரம் என்றால் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பல கருத்துக்கள் இருக்குது. இது என்னுடைய கருத்து. சரம் என்றால் நேற்று முடிந்ததே. லக்கணம் சர லக்கணமும் ராசியும் சரமாக இருந்தால் அவங்கள் பழைய பஞ்சாங்கம், அதாவது நடந்து முடிந்தது மட்டுமே பேசிக்கொண்டிருப்பார்கள். இதே சிரமமாக இருந்தால் இன்றைய பொழுது எப்படி போகும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அதே உபயம் இருந்தால் ஃபியூச்சர் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைத்து கொண்டே இருப்பார்கள்.
அப்போ நீங்கள் லக்கணத்தையும் பார்க்கணும், ராசியும் பார்க்கணும். ராசிங்கிறது மனசு. அப்போ மனசு என்ன தோணுது, இதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இப்போ மேச லக்கணம் அது என்ன பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம், காமம். இதை பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் அதை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அறம் ராசி என்ன ராசி, பொருள் ராசி என்ன ராசி. இப்போ மேச ராசி அறம். அப்போ அறம்னா என்ன பண்ணாங்க, அது சரம். சட்டுன்னு யாரும் என்ன கேட்டானோ உடனே தூக்கி கொடுத்துருவாங்க. இதுவே சிம்மமும் அறம் தான். அப்போ என்ன செய்வாங்க, நின்று நிதானமாக யோசனை பண்ணி எந்த கோயில், இந்த கோயில் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு பார்த்து கேட்டு கொடுத்துருவாங்க. அதுவே தனுசும் அறம் தான். அது இன்னைக்கு போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சு வாங்கன்னு கொடுப்பாங்க. மூணுக்கும் மூணு வேரியேஷன் இருக்கு, பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் சரசர உபயம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் மிதுனம் அது காலபுருஷன் 3 ஜாலியாக இருக்கிறது, உல்லாசமாக இருக்கிறது. சகாயம் நமக்கு என்ன சகாயம் வேணும்னு எதிர்பார்க்கறது தான். அது காம லக்கணம் அப்படிம்பாங்க. துலாம் அது ஒரு காமம் தான். கும்பம் காம லக்கணம் தான். அப்போ பெண்ணுக்கு இந்த லக்கணமாக இருந்து ஆப்போசிட் பார்ட்டி கணவனை இணைக்கிற கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ராசியில் மிதுன ராசியை சேர்க்கலாம், கும்ப ராசியை சேர்க்கலாம், தனுசு நம்ம துலா ராசியை சேர்த்தாவே எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா லக்கணங்கிறது உயிர், சந்திரன் உடம்பு. அப்போ ஈர் உடல் ஓர் உயிராக இருக்கும். இதில் நீங்கள் எந்த திசையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 திசை, 8 திசை, 12 திசை, பாதகதி, மாரகதி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி இணைச்சி பாருங்க, இது சிறப்பாக இருக்கும். அப்போ பொருள் ராசி உள்ளவங்களுக்கு ரிஷபம் பொருள் பற்று. எங்கே போனால் காசு பணத்தை தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காலபுருஷத்துக்கு 2 வருமானம் கிடைக்குமா, ஒரு பொருளை எடுத்து வாங்கினா இந்த பக்கம் இருந்து தூக்கி வச்சா நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு என்ன தோணும். அவங்களே 6ஆம் பாவ அதிபதியாக வருவாங்க. பிரச்சனை யாரால வரும், அவங்களால வரும். அதே மேச லக்கணத்தை பாருங்க, 8ஆம் அதிபதியாக வருவார், அதே செவ்வாய் தான். அப்போ பிரச்சனையும் யாரால வரும், அதே மேச லக்கணக்காரர்கள் தான் அவங்க பிரச்சனை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி துலா லக்கணக்காரங்க 8ஆம் அதிபதியை சுக்கரன் தான், லக்னாதிபதி சுக்கரன் தான். விருச்சிக லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் தான், 6க்கு அதிபதி செவ்வாய் தான். அப்போ இந்த 4 லக்கணக்காரங்களுக்கு நம்ம அட்வைஸ் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க என்ன மனம் போனதோ அது போல தான் செய்வார்கள். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவங்க செய்து வருவார்கள். அதனால் இவங்கெல்லாம் என்ன செய்யணும், மற்றவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டுக்கணும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு அதுபடி நடந்தால் சிறப்பாக இருக்கும். சனி பவன் எடுத்துக்கோங்க. சனியும் குருவும் தான் பார்த்து எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, சனி குரு சேர்ந்த தொழிலில் நீதி நேர்மை ஆயிருப்பாங்க. பிசுரே தட்டாது, அவங்களால தொழிலில் பர்ஃபெக்டாக இருக்கும். மேச லக்கணம் எடுத்துங்க, சனி 11, 10க்கு அதிபதி அவர் தான், 11ஆம் பாவ அதிபதி தான். குரு பாருங்க 12, 9க்கு அதிபதி அவர் தான். அப்போ தர்மரகபதி யோகம் வேலை செய்கிறது. ரிஷப லக்கணத்து பாருங்க, அவர் குரு 8ஆம் அதிபதியாக வந்துடுவார், சனி பாதகாதிபதியாக வருவார். இந்த 12 லக்கணத்தை பாருங்க, ஒரு 2-3 லக்கணம் தவிர மீது எல்லாமே சனி குரு தான் அதிகமாக பாதிப்புள்ளாகும். மிதுன லக்கணத்தை எடுத்துக்கங்க, 7 குரு, 8 சனி பகவான். கடக லக்கணத்தை எடுங்க, 6க்கு அதிபதி குரு, 8க்கு அதிபதி 7, 8க்கு அதிபதி சனி பகவான் வருவார். அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதில் சில இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு என்ன விருச்சிக லக்கணத்துக்கு மட்டும்தான் அப்பயும் பார்த்தீங்கன்னா 2, 3க்கு அதிபதியாக போயிடுவார். எங்கே போனாலும் அதிகமாக பாதிப்புடையவங்க யாருன்னு கேட்டால் குருவும் சனி தான். அப்போ குருவும் சனி சேர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழிலில் அவங்க சிறப்பாக இருப்பார்கள். ஆனால் மற்றபடியில் நீதி நேர்மை நியாயமாக கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சனியும் குருவும் இருந்தால் அவங்கள நம்ம சிறப்பாக செயல்படுவார்கள். அது மாதிரி காலபுருஷ தத்துவத்தில் இன்னும் நிறையா ஒளிஞ்சிருக்கு. இது மட்டுமல்ல காலபுருஷ தத்துவத்தில் ஒவ்வொருக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு. அப்போ செவ்வாயும் சூரியனும், சூரியன் காலபுருஷத்துக்கு 5, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2. அப்போ அப்பா மூலயமாக வருமானம் உண்டு. சூரியன் சுக்கிரன் சேர்ந்துருச்சுன்னா எந்த லக்கணம் இருந்தாலும் சரி சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அப்பா வருமானம் கண்டிப்பாக ஜாதகருக்கு வந்து சேரும்.
அது மாதிரி எந்த லக்கணமும் சரி சுக்கிரன் சாரமாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். காலசக்கரத்துக்கு 2 சொல்ல போறீங்களா? அப்போ ஒவ்வொன்றும் நீங்கள் எடுத்து உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்சர் இருக்குங்க. காலசரத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு செவ்வாய் வந்து 8ஆம் ஆதிபத்தியம் பெறதுனால தான் என்ன 8ங்கிறது என்ன? ஆயில், கண்டம், மாங்கல்யம், பெண்களுக்கு மாங்கல்யம் சொல்கிறாங்க. அதனால தான் செவ்வாயோட சூரியன் சேர்ந்தால், இல்லை எந்த லக்கணம் வந்தாலும் சரி சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபதியும் சேர்ந்தால் அது மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கும். குரு பார்த்தா நிவர்த்தி உண்டு. இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லலாம். இப்போ லக்கணம் மீன லக்கணம், செவ்வாய் 2 9க்கு அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து 8ஆம் வரை லக்னத்தை பார்க்குறாரு. குரு வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சம் இருக்காரு, அவரும் லக்னத்தை பார்க்குறாரு. சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்காரு, அவரும் லக்னத்தை பார்க்குறாரு. இப்போ செவ்வாய் பார்க்குறது மண்டையை உடைக்கிறாரு, சனி பார்க்குறாரு தையல் போட வைக்கிறாரு, குரு பார்த்து நிவர்த்தி பண்ணுவார். எப்படி நிவர்த்தி பண்ணுவார்? நெத்தியில் உள்ள அடிபடுறத கொஞ்சம் தள்ளி மண்டையில் உச்ச மண்டையில் முடிவுள்ள போய் இதை கொண்டு போய் வைக்கிறாரு. இப்போ எந்த கரகம் வேலை செய்யலாம்? எந்த கரகம் 3 கரகம் அது வேலையே செய்தே ஆகும். எந்த கரகம் உத்தரவு போட முடியாது. அப்பா இந்த மாதிரி செய்யாதப்பா அப்படின்னு எந்த கரகம் போட முடியாது. கரகம் சட்டம் அது கடமை செய்கிற மாதிரி கரகம் அது வேலை செய்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து உள்வாங்கி புரிஞ்சுதான் பேசணும். எல்லாமே என்ன சொல்றாங்க? ஆணைக்காரன் குதிரை குரன்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. இது தவறான அணுகுமுறை. சரி, இத்துடன் என் சிற்றுரை உரைத்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளி கொடுத்த ஐயா வடிவலையா நன்றி தெரிவித்த நண்பர் திருதி ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நன்றி, வணக்கம். ஐயா பாலகிருஷ்ணன் ஐயாவை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைவரும் இங்கே வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.